ஓம் யத் புருஷேண ஹவிஷா தேவா யக்ஞமதன்வதா வசந்தோ அஸ்யாசீதாஜ்யம் கிரீஷ்ம இத்ம ஷரத்தவிஹி நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆன்மீக இனிய வணக்கம். பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ராசிக்கு என்னென்ன நல்ல பலன் என்னென்ன கெடுதல் இருக்குன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபரான புத பகவான் பிப்ரவரி 1ஆம் தேதி மகர ராசிக்கு வரப்போகிறாரு. அதாவது தன்னோட நண்பனோட வீட்டுக்கு வரப்போகிறாரு, சனி பகவானோட வீட்டுக்கு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு புதன் வராரு. இது நன்மையான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி விசேஷமான செவ்வாய் பகவான் உச்சகட்ட ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கே வரப்போறாரு. அது கூட பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான். அதுக்கடுத்து பிப்ரவரி 11ஆம் தேதி சுக்கிர பகவான் அவரு கூட பஞ்சமஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு நண்பனோட வீட்டுக்கு வரப்போறாரு. அது கூட நன்மைதான். இன்னும் பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. சனி உங்களுக்கு திரிகோணாதிபதி என்றதுனால உங்களுக்கு எந்த விதமான சனி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு 7 நாட்டு சனி கிடையாது, ஜன்ம சனி கிடையாது, அர்த்தாஷ்டமம் கிடையாது, அஷ்டமம் சனி கிடையாது. இந்த மாதிரி எந்த விதமான சனி பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. அதாவது சனி தோஷமேன்றது இல்லைன்னா சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபரான புதனுக்கு நண்பனானதுனால உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்க போகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் சத்ருஸ்தானத்தில் இருக்காரு. சூரியன் உங்களுக்கு நல்லா இல்லை. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. குரு திருஷ்டி குரு பார்வைன்றது கன்னி ராசிக்காரங்களுக்கு இல்லை. ராசியிலே கேது 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. ராசியில கேது இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இது உங்க ராசியோட பலன்னு சொல்லலாங்க. சரி, அப்படின்னா நம்ம இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாங்க. முன்கூடியா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபரான புத பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் கர்மஸ்தானத்துக்கு உங்க சரீரத்துக்கு, கர்மஸ்தானம்னா உங்க உத்தியோகம், நீங்க செய்யக்கூடிய தொழில், அதுக்கு அதிபதியான புதன், அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்க ராசி உங்க சரீரத்துக்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. என்ன சொல்றது? பிரக்ஞா பிரதிபா மேதா விவேக சக்தி புராதனம் புண்ணியம் மந்த்ரா மாத்ரு தனூஜாக பஞ்சமா பாத் சௌ மனஸ்யபி சிந்தியம் என்கின்ற ஒரு ஸ்லோகம் சொல்லுது. என்ன, 5ஆம் இடத்துல புதன் இருந்தா அதாவது நல்ல புத்தி அபிவிருத்தி நல்லா இருக்கும். 5ஆம் இடம் விசேஷமான கல்வி ஸ்தானம், விசேஷமான தனஸ்தானம். அதனால உங்களுக்கு கல்வி அபிவிருத்தியா இருக்கும். தனம்ன்றது உங்களுக்கு நல்ல விருத்தி ஆகும். பணம்ன்றது உங்களுக்கு கொட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்தில் நல்ல அபிவிருத்தி செஞ்சுவீங்க. ஏதாவது சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் ஹோமியோபதி ஆகட்டும், சித்த மெடிசன் ஆகட்டும், இல்லைன்னா எம்பிபிஎஸ் பண்ணி அலோபதி டாக்டராக இருந்தாலும் கூட டாக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஷாப்பு, கிளினிக்கு, ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் நல்லா இருக்கும். உங்களுக்கு டாக்டராக உங்கள் வேலையும் சக்ஸஸாக இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அபிவிருத்தி இருக்கும். சயின்டிஸ்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சிரமப்படுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் உத்தியோகத்தில் அபிவிருத்தி, நல்ல துல்லியமான ஒரு புத்தி அபிவிருத்தி உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும், பெரிய பெரிய அளவில் பிரச்சனை வந்தாலும் அதை சின்ன சைஸாக ஆக்கி அதை நல்ல ஈஸியாக பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திர தஜ்ஞ புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த புத்தியை நீங்கள் நல்லா உபயோகிப்பீங்க. இது உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன், 10ஆம் இடம் அதிபதியான புதன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காரு பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் வாக்ஸ்தானத்துக்கும் கல்விஸ்தானத்துக்கும் ஆக பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? அகண்டித தனம் நிருபம் சுமதிம் ஆத்மஜே சாத்மஜம் என்கின்ற ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுது? விசேஷமா மகாதன சம்பன்னம், அதாவது தனம் வந்து நல்ல சமிருத்தியா உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அரசியல் வேலை பண்றவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப் பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். புதிதாக ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த மாசத்துல நீங்க நல்லா சிவியரா ட்ரை பண்ணுங்க, சக்சஸ் இருக்கு. நல்ல புத்திசாலியும், குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம் இன்னும் அபிவிருத்தி ஆகும். அது இல்லாம பகுவிலாசி, அதாவது நிறைய இடத்துல போயிட்டு வருவீங்க. நல்ல பிரயாணம் நிறையா இருக்கும். நல்ல ரெசார்ட்டுக்கு போகிறதோ, பீச்சுக்கு போகிறதோ, இல்லைன்னா ஏதாவது டூருக்கு போகிறதோ, நல்ல நல்ல புண்ணிய சேத்திரங்களுக்கு போகிறதோ, குடும்ப சமேதமாக எங்கேயாவது போயிட்டு வர்றது, இதெல்லாம் சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சங்கீதம், பரதநாட்டியம், ஆர்ட்டு, டிராயிங்கு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் டான்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு யாராவது ஹீரோ ஹீரோயின், மாடலிங்கு, ஃபேஷன் டிசைனிங் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான், அதாவது உங்க தைரியத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல உச்சகட்ட ஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லாம் என்ன பலன்றது பார்க்கலாம். அதாவது சாதாரணமா செவ்வாய்னால உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபரான புதன் வந்து செவ்வாய்க்கு சத்ரு. ஆனாலும் செவ்வாய் உச்சஸ்தானத்துல உச்சகட்டத்தில் இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 5ஆம் இடம்ன்றதுனால என்ன பலன் பார்க்கலாங்க. ஜாத்தம் ஜாத்தம் ஹந்திஹி அசுருக்கு என்கின்ற ஒரு பேச்சு வார்த்தை வருது. அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சத்ருஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் தான். ஆனால் ஒரு உச்சகட்ட ஸ்தானத்தில் இருந்தால் எல்லாமே பாசிட்டிவ் தான். எப்படின்னு பார்க்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாயினால உங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆயுள் தீர்க்காயுஷம் கிடைக்க போகுது. அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க இந்த மாசத்துல எல்லாம். பூமிக்கு சம்பந்தப்பட்டமான விஷயத்துல நல்ல ஹெவி சக்சஸ் இருக்கு. நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுலேருந்து பிராரம்பம் பண்ணாலும் கூட, நீங்க வந்து விவசாயம் இருந்தாலும் கூட, ஏதாவது பூமி வாங்கணும், நிலம் வாங்கணும், ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், என்ன இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. படிப்புல அபிவிருத்தி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றவங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஜர்னலிசம், பிரிண்ட் மீடியா, அப்புறம் இந்த சோஷியல் மீடியா, அப்புறம் டிவி மீடியா எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் அட்வைசர்ஸு, கவுன்சிலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல புத்தி ஜோராக இருக்குங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அக்னி தத்துவம்ன்றதுனால கொஞ்சம் இந்த நிறைய வெயில் வாங்காதீங்க. நிறைய வெயில் ஜாஸ்தி எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணாலே போறோம். வெயில் ரொம்ப உங்க மேல படாம நீங்க பார்த்துக்க வேண்டியது. அதுக்கடுத்து முருகனை வந்து ஆராதனை பண்றது ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சனி பகவானோட கோவிலுக்கு நீங்க பயப்பட்டு போக வேண்டாம். சந்தோஷமா பக்தியோட போங்க. ஒரு பிரச்சனையும் சனிலிருந்து உங்களுக்கு கிடையாது. எந்த விதமான பிரச்சனையும் சனினால கன்னிராசிக்காரங்களுக்கு கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்படியே 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. யாருன்னா அது குரு. உங்க சுகஸ்தானத்துக்கு, உங்க கல்யாண ஸ்தானத்துக்கு, உங்க வந்து விசேஷமான ஒரு ஸ்தானம் வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் வந்து கலத்திர பாவம். அந்த பாவத்துக்கு அதிபதியான ஒரு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காருன்னா என்ன பலன்? 8ஆம் இடத்துல குரு இருந்தா அது யாரோட வீட்டில் இருக்காரு? செவ்வாயோட வீட்டில் இருக்காரு. குரு செவ்வாய் 2 பேருமே நண்பன்ன்றதுனால உங்களுக்கு கல்யாணம் என்கின்ற ஒரு அபிவிருத்தி கிடைக்க போகுது. வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்க போகிறது. அது இல்லாமல் எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் கால் எடுத்து வச்சாலும் அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆக போகும். அது இல்லாமல் சதுர்த்தாதிபதி அஷ்டமத்தில் இருந்தாருன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா சுகமாக இருப்பீங்க. அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மா பக்கத்துல சொத்து வருதுச்சுன்னா இந்த மாசத்துல நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி சக்சஸ்ன்றது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறதுனால நீ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் ராசிலிருந்து 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் நன்னா கிடையாது. சூரியன் வந்து உங்களுக்கு நல்லா இல்லாததுனால சூரியனோட அருள் உங்களுக்கு இந்த மாதத்துல இல்லை. அதனால
சூரிய கவசம் என்கின்ற ஒரு மந்திரம் வந்து கிடைக்க போகிறதுங்க. யூடியூப்பில் கிடைக்கணும். சூரிய கவச்சம்னு சொல்லி போட்டேன்னா கிடைக்கும். அந்த சூரிய கவச்சத்தை தினமும் கேட்குறதுனால, கவச்சம்னா உங்களுக்கு செக்யூரிட்டி, அதாவது ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்கிற மாதிரி, அதை வந்து நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா அதை கேட்கறதுனால சூரிய கவசத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்க போகுது. சூரிய கவசம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் கேட்கறதுனால 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சத்ரு தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகி சந்தோஷமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துல கிடைக்க போகுது. முடிஞ்சா சகப்பு புஷ்பத்துல சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்றது கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்க போகுது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸா எப்படி இருக்கு, சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்லா இந்த ஷேர் பிசினஸ்ல நம்ம நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க உங்க புத்தியை உபயோகிச்சு நல்லா சிரமப்பட்டு நிறைய அபிவிருத்தி பண்ணிப்பேன். மனசுல எந்த விதமான பிரச்சனை இல்லாம கூட எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அவசியம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு பிரயாணம், அதாவது நிறைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல திருப்தியாக இருப்பீங்க. நல்ல சுபாவம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பூமி விவகாரத்தில் அபிவிருத்தி இருக்கு. நல்ல உத்தமமான பிரகதினா அபிவிருத்தி உங்களுக்கு நல்லா இருக்கு. குடும்ப சமேதமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பில் கல்வியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் உங்கள் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஜெயம் பிராப்தி ஆகும். அதிகமான தனலாபம், கோவில் தரிசனம் கிடைக்கும். தம்பதிகளுக்கு சந்தானம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் விருத்தி, எந்த வேலைக்கு கை வச்சாலும் சக்சஸ். அரசியலில் நல்ல அபிவிருத்தி இருக்கு. கவர்மெண்ட் ஜாபில் கூட சக்சஸ் இருக்கு. இது இல்லாமல் இந்த மாதம் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாம். குரு பலன் இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு மட்டும்தான் உங்களுக்கு சுபம் கொடுக்க மாட்டாங்க. செவ்வாயும் கொடுப்பாங்க, சுக்கிரனும் கொடுப்பாங்க, புதனும் கொடுப்பாங்க, சனியும் கொடுப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடையாதுங்க. பாத்தீங்க இல்லையா ஜெனரலைஸா எப்படி பலன் இருக்கு. உங்க ராசிலிருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகம் இருந்து என்னென்ன பலன் கொடுக்க போறது, உங்க நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். ஏதாவது அபிவிருத்தி ஆகல சாமி நீங்க சொல்றது வந்து ஐயா நீங்க சொல்லிட்டு இருக்கிற இது எதுவும் எனக்கு நடக்கலைன்னா உங்க மூல ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதனால நீங்க பிறந்தப்ப ராசி கட்டை லக்ன கட்டைன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, குண்டலின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து கொண்டுட்டு போய் நல்ல ஜோதிடரை பார்த்து வேதிக் அஸ்ட்ராலஜி, ஹையர் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னா சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரத்தினால கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க போறது. அதனால உங்களுக்கு அபிவிருத்தி இருந்து கண்டிப்பா நீங்க முன்னோட அபிவிருத்தியா போய் சக்சஸ் ஆயிடுவீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூரணி அனுகிரகம் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து.